யுத்தமே தன்னுடைய நோக்கம் என்று இருக்கிற ஒரு நாட்டைத்தான் இன்று ஏக வல்லரசு என்று நம்பிக்கொண்டு அதற்கு வால் பிடிக்கிற ஒரு கூட்டம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அவர்களுடைய இந்த அநியாயமான தாக்குதல்களை பெயர் சொல்லி கண்டிப்பதற்கு திராணியற்ற நாடுகளில் எங்களுடைய நாடும் இருக்கிறது என்ற ஒரு மிக கேவலமான நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ பெயர் குறிப்பிட்டு இந்த தாக்குதல் கண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லாமல் விட்டது மாத்திரமல்ல, ஒரு நட்பு நாடான ஈரானுடைய ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர், சர்வதேச சட்டங்களை மீறி அவரும் அவருடைய ராணுவ தளபதிகள் இன்னும் பலரும் அவருடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை கூட ஒரு பகிரங்க அறிக்கையின் மூலம் கண்டிக்காமல் விட்டால் பரவாயில்லை, அனுதாபமாவது தெரிவிக்காத ஒரு நாடு எங்களுடைய நாடு என்ற ஒரு கேவலமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். உயர்கல்வித்துறையில் பம்பலப்பட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604. அப்பாவிகள் மீது தொடுக்கப்பட்ட அந்த சர்வதேச சட்டங்கள் அனைத்தையும் மீறிய நடவடிக்கைகளை கண்டு பெரிதாக எதையுமே செய்யாமல் புதினம் பார்த்துக் கொண்டிருந்த மேலைத்தேயமும் ஏன் அரபுலக நாடுகளும் கூட அதை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை என்ற அங்கலாய்ப்பு எங்களுக்கு மத்தியில் இருந்தது. 1978 ஈரானிய புரட்சி வெடித்த போது நாங்கள் எல்லாம் பள்ளியிலே உயர்தரம் படிக்கிற மாணவர்களாக இருந்தோம். அந்த காலத்திலும் அதை ஒரு இஸ்லாமிய புரட்சி என்று சொல்வதற்கு கொஞ்சம் பேர் தயங்கினார்கள். ஷியா சுன்னி என்கிற வேறுபாடுகளை மையமாக வைத்து இதையெல்லாம் இஸ்லாமிய புரட்சி என்று சொல்வதற்கு தயங்கியவர்கள் இன்னும் கொஞ்சம் பேரும் இருக்கிறார்கள். ஆனால் இது ஈரான் மீது ஈரான் தொடுத்த ஒரு போர் அல்ல, அவர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு போர். அந்த போரின் காரணமாக இன்று நாங்கள் எல்லோரும் பாரிய சிக்கலுக்குள் ஆகியிருக்கிறோம். நாளும் பொழுதும் தொலைக்காட்சிகளை பார்த்துக் கொண்டு எங்களுடைய நோன்பு கால பிரார்த்தனைகள் அனைத்தும் இந்த அட்டூழியங்களுக்கு இறுதி முடிவாக இந்த யுத்தத்தில் ஈரான் வெற்றி பெற வேண்டும் என்பது உலகளாவிய முஸ்லிம்களுடைய கோரிக்கை மாத்திரமல்ல, எதிர்பார்ப்பு மாத்திரமல்ல, எல்லா அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மூன்றாம் உலக நாடுகளினதும் எஞ்சியிருக்கிற இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு அனுமதி கொடுக்காத, அங்கீகரிக்காத 2 வல்லரசுகளான ரஷ்யாவும் சீனாவும் என்று இந்த பட்டியலிலே மேற்கைய உலகின் ஸ்பெயினும் இத்தாலியும் இன்று சேர்ந்திருக்கின்றன. நாளடைவிலே இந்த பாரிய யுத்தம் இவ்வாறான எதேச்சகாரமான நடவடிக்கைகளுக்கு இனிமேலும் இந்த ஏகாதிபத்தியவாதிகள் துணிந்துவிடக் கூடாது என்பதற்கான படிப்பினையாக மாற வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம், பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஐக்கிய அமெரிக்கா தோற்றம் பெற்று 200 வருஷங்களுக்கு மேலாகிவிட்ட போதிலும் அந்த 200 வருஷங்களில் 16 வருஷங்கள் தவிர மற்ற எல்லா வருஷங்களிலும் ஏதாவது ஒரு யுத்தத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு நாடு அமெரிக்கா. யுத்தமே தன்னுடைய நோக்கம் என்று இருக்கிற ஒரு நாட்டைத்தான் இன்று ஏக வல்லரசு என்று நம்பிக்கொண்டு அதற்கு வால் பிடிக்கிற ஒரு கூட்டம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அவர்களுடைய இந்த அநியாயமான தாக்குதல்களை பெயர் சொல்லி கண்டிப்பதற்கு திராணியற்ற நாடுகளில் எங்களுடைய நாடும் இருக்கிறது என்ற ஒரு மிக கேவலமான நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ பெயர் குறிப்பிட்டு இந்த தாக்குதல் கண்டிக்கப்பட வேண்டும் என்று
சொல்லாமல் விட்டது மாத்திரமல்ல, ஒரு நட்பு நாடான ஈரானுடைய ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர், சர்வதேச சட்டங்களை மீறி அவரும் அவருடைய ராணுவ தளபதிகள் இன்னும் பலரும் அவருடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை கூட ஒரு பகிரங்க அறிக்கையின் மூலம் கண்டிக்காமல் விட்டால் பரவாயில்லை, அனுதாபமாவது தெரிவிக்காத ஒரு நாடு எங்களுடைய நாடு என்ற ஒரு கேவலமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை பற்றி எங்களுடைய வெளிவிவகார அமைச்சரிடம் நான் கேள்வி கேட்ட போது அவர் ஈரானிய தூதரகத்தின் அனுதாப புத்தகத்திலே நான் கைச்சாத்திடப் போகிறேன் என்று சொன்னார். அதை தவிர வளமையாக ஒரு வெளிநாட்டு அமைச்சு செய்ய வேண்டிய ஒரு பணியை செய்யாமல் விட்ட அந்த விவகாரம் மூன்றாம் உலக நாடுகளில் எங்களை போன்ற பலருக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அவமானம் மாத்திரமல்ல, இப்படி அடிமைத்தனமான நிலைக்கு நாங்கள் போய்விட்டோம் என்பதையிட்டு நாங்கள் கவலைப்படுகிறோம். எனவே இன்று இருக்கிற சூழலில் நாங்கள் எல்லோரும் ஒரு சேர பிரார்த்திக்க வேண்டியது, எங்களுடைய ஆட்சியாளர்களுடைய இந்த நிலைப்பாடு நீடிக்க கூடாது, இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகாவது இந்த யுத்தம் எங்கள் மீது கொண்டு வருகிற அபாயங்கள் குறித்து, எண்ணெய் விலையேற்றம், எண்ணெய் தட்டுப்பாடு என்பது மாத்திரமல்ல, இந்த பிரதேச விவசாயிகளுக்கு இனி பசலை கூட சரிவர வந்து சேர மாட்டார் என்கிற மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த பின்னணியிலே தான் இவற்றிற்கெல்லாம் இந்த ரமலான் மாதத்தின் கடாட்சத்தினால் எல்லாம் வல்ல இறைவன் இதற்கு நாங்கள் எல்லோரும் விரும்புகிற, வேண்டுகிற, துஆ செய்கிற ஒரு முடிவை அவன் தர வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளை செய்து கொண்டவனாக உங்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்வின் அனைத்து நன்மைகளும் கிட்டட்டும் என்று பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வாரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். உயர்கல்வித்துறையில் பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத் துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk